പാമ്പാട്ടി പൊറാട്ടിൻ്റെ പാട്ട്. കാത്തവരായ സ്വാമിദാനും കപടമായി വടിവ് കൊണ്ട് ഏത്തോർ മൗടി തന്നെ എടുത്തോർ കൈപിടിത്ത് ഏത്തിനോർ പാമ്പ് പെട്ടിയും തന്നെ എടുത്ത് கூத்தாட்டம் போட்டு கிட்டு குடிகளே இலைகளை செய்தார். ஹரேஜோர் ஹரேஜோர் அன்னை நானே 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 நானே. பாம்பாட்டி வீரர் போல் பரிமணம் சாமி வேஷம் பூண்டு பாம்பு கவித்தினாலே நாக சர்ப்பத்தை உண்டு செய்தார். சின்னானும் பாம்பு பெட்டி எடுத்து சிலைபதீசை தலைப்பா கெட்டி பொன்னாளுக்கு விஷமிறக்க புறப்பட்டாராம் மோடிகொண்டு. அண்ணன் நானே 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 நானே. ஹரே ஜோர் ஹரே ஜோர். ஓஹோ தம்பி சொன்னான், என்னை பார்க்கிற போது எப்படி இருக்கு தம்பி சொன்னான். ஓஹோ சுவாமி, உங்களை பார்க்கிற போது ஒரு ஒண்டி புலியாட்டமா இருக்கு சுவாமி. என்னை பார்க்கிற போது எப்படி இருக்கு சுவாமி. தம்பி சொன்னான், உங்களை பார்க்கிற போது ஒரு சண்டி புலியாட்டமா இருக்கு தம்பி சொன்னான். ஓஹோ தம்பி சொன்னான், அங்கர்மரை அரண்மனைக்கு போகலாமா? அங்கே கட்டுண்டு காவலுண்டு, மலிவிலே போனா குலமேதன்னு கேட்பான் சாமி. ஆனதுனாலே பக்கத்திலே மாநகரம் பட்டணத்திலே சவுதழுப்பு கடைக்கு போகலாமே. அப்படியே போகலாம் சாமி. மாநகரம் தன்னிலுள்ள வர்த்தகர் கடைக்கு புகுந்தார். தாருமார்க்குள்ள பிச்சை தர்க்கம் சொல்லாமல் தாரும் என்றால் அண்ணன் நானன் நானே 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 நானே. உங்கள் தந்தை தகப்பனார்கள் தந்திருக்கும் வருமானத்தே எங்களுக்கு தாராதே போனால் எப்படியும் நாம் வாங்கிடுவேன். அண்ணன் நானன் நானே 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 நானே. ஆரையா கடியிலே ஆரையா கடியிலே ஆரையா கடியிலே. அடே நீங்கள் யார்? நாங்கள் பாம்பு காட்டிகள். என்ன பாம்பு காட்டிகள்? நாகப்பாம்பு காட்டிகள். எந்த ஊர்கார்? நாகூர், நாகப்பட்டினம், ஸ்ரீரங்கம், சின்னப்பட்டினம், ரொம்ப தொலையிலிருந்து வர்ற பாம்பு காட்டிகள். எதுக்காக வந்தோம்? பிச்சை வாங்க வந்தோம். என்ன பிச்சை? வருமானம் வாங்க வந்தோம். என்ன வருமானம்? ராசகம் வாங்க வந்தோம். என்ன ராசகம்? வச்சக்கடைக்கு 8 பணம், வையா கடைக்கு 10 பணம், கட்டுக்கழுதைக்கு 5 பணம், கம்மநாட்டிக்கு 10 பணம். இப்படி உங்க பாட்டனார் காலத்திலையும் எங்க பாட்டனார் காலத்திலையும் கட்டுவதும் கொடுக்குவதும் பழக்கம். அந்த வருமானம் வாங்க வந்தோம். என் பாட்டனார் காலத்திலையா? ஆமா. நீங்க எங்க எல்லாம் வாங்கி இருக்குது? நாகூர் ராசா கிட்ட வாங்கியிருக்குது. அடே, அவர் நம்ம சகலனடா. உன் சகலனானால் என்ன, சகலகல வல்லவனானால் என்ன, கொடு பிச்சை. பின்னெங்க வாங்கி இருக்குது? மைசூர் ராசா கிட்ட வாங்கியிருக்கு. அடே, அவர் நம்ம மச்சுனடா. உன் மச்சுனானால் என்ன, மாமனானால் என்ன, கொடு பிச்சை. அடே பாம்பாட்டிகள், உங்கள் கணக்கை பார்க்கட்டும். செட்டி உந்தன் கணக்கே பார்த்து சட்டம் உள்ளதே தாருமென்றால் சேதம் என்ன உன்னுடைய செம்பு பட்டயம் பாருமென்றால் அண்ணன் நானன் நானே 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 நானே. உங்கள் தந்தை தகப்பனார்கள் தந்திருக்கும் வருமானத்தே எங்களுக்கு தாராதே போனால் எப்படியும் நாம் வாங்கிடுவேன். அண்ணன் நானன் நானே 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 நானே. நாய்பீத்தீனி நாய்பீத்தீனி நாய்பீத்தீனி. நாய்பின் நீ திங்கு. அடே, 40 ரூபா கணக்கே பார்க்கிறேன்டா. எம்பி தீனி எம்பி தீனி எம்பி தீனி. அடே, உன் நாய் திங்கும். அடே, 80 ரூபா கணக்கை பார்க்கிறேன்டா. அடே பாம்பு காட்டிகள், உங்கள் கணக்கை பார்க்கிற போது துட்டி துக்காணி வெத்திலை நட்டி முழுகாத்தோல் கிடையாதுரா. போடா போ. தம்பி சொன்னான்,
இவங்கள்கிட்ட இப்படி பிச்சை கேட்டால் கொடுக்க மாட்டோம். ஆனதனால் பாம்புகளை விட்டு ஆட வைக்கலாமே, அப்படியே செய்யலாம் சுவாமி. ஆடு பாம்பே மனம் தேடு பாம்பே, அருங்கலத்தை சுற்றி ஆடு பாம்பே. நானாடும் பாம்பல்லோ நாகப்பாம்பு, தம்பியாடும் பாம்பல்லோ தண்ணி பாம்பு. நாகர் மேல் இருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பை வச்சிருக்கும் நல்ல பாம்பே. தெளிந்து தெளிந்து தெளிந்தாடு பாம்பே, ஸ்ரீபாதம் கண்டு தெளிந்தாடு பாம்பே. குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமாய், குறை தீரும் பாலனுக்கு உடையவனாய், குற்ற கூழல் பார்வதிக்கு கங்கணமாய், தாமரை இலை உண்ணும் ஆடு பாம்பே. சோத்த குழியிலே மண்ணெடுத்து உதிரப்போது ருண்டை சேர்த்து, பார்த்த கூஷவனாம சந்த பாண்டோ ஓடும் வாராள் என்ற போல் ஆடு பாம்பே. நாலு தெரு வீதியிலே நாலு கம்போள நடு வீதியிலே, பொன்னின் கம்போ பொன்னின் கம்பத்தின் மேல் பூச்சூடி பூச்சாழனே போலாடு பாம்பே. ஆடு பாம்பே மனம் தேடு பாம்பே, அருங்கலத்தை சுற்றி ஆடு பாம்பே. அடே பாம்பாட்டம் பார்த்தியா? இதை விட எத்தனையோ பெரிய பாம்பாட்டம் பார்த்துருக்கு. எத்தனை பெரிய பாம்பாட்டம் பார்த்துருக்கு. என் கால் மயிர் வண்ணத்துக்கு பாம்பாட்டம் பார்த்துருக்கு. தம்பி சொன்னான், இவங்கள்ட்ட இப்படி பிச்சை கேட்டால் கொடுக்க மாட்டோம். ஆனதனால் பாம்போலை விட்டு லெகலை செய்து போடலாமே, அப்படியே செய்யலாம் சுவாமி. செக்கா பொம்மக்கா என்னை பெற்ற தாயே, என் அண்ணனை பெற்ற மனோமணியே, இதோ மாநகரம் பட்டணத்திலே இருந்து ஒருபடி மண்ணானதே பாரி எடுத்தெறிகிறேன் அல்லவா. பார்த்த இடங்கள் எல்லாம் பாம்பாக வேணும் அம்மா தாயே. காமாட்சி அம்மையும் காத்தனும் நினைத்து வாரினால் ஒருபடி மண்ணெடுத்து வர்த்தகர் கடையில் எறிந்தார். பார்த்த இடங்கள் எல்லாம் பாம்பாக வேணும் அம்மா தாயே. அண்ணன் நானே 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 நானே. அடே பாம்பாட்டிகள், எங்கள் கடையிலே வந்து எள்ளை எடுத்து கொள்ளிலே போடவும், கொள்ளெடுத்து எள்ளிலே போடவும், மொச்சக்கொட்டை எடுத்து பருத்தி கொட்டையிலே போடவும், தண்ணி எடுத்து எண்ணெயிலே ஊற்றவும், எண்ணெய் எடுத்து தண்ணியிலே ஊற்றவும், இப்படியெல்லாம் லகட செய்தபடினாலே நான் முசல்மான்கிட்ட சொல்லுறேன் பார். அடே நீ முசல்மான்கிட்ட போனால் என்ன, புள்ளிமான்கிட்ட போனால் என்ன, கொடு பிச்சை. சாய்வே கூ ஓகோ சாமி. அல்லிகாசா ஊருக்காரெல்லாம் பயந்து அல்லிகாசட்ட போயிருக்கிறாளே சுவாமி. ஓகோ சாமி, அல்லிகாசா வந்து மகா தொழிலாளியாகவும், ஓடாத பேய்களை ஓடி வைப்போம், ஆடாத பேய்களை ஆடி வைப்போம். அவர் வந்து மோடி இடி வைத்தினால் நான் எடுக்க மாட்டோம் சாமி. அல்லீசா வரவு. జరక్ జరక్ జాతే బయటు ఆదర బెంపణి బయటు సుందర బెంపణి. జరక్ జరక్ జాతే బయటే ఆదర బెంపణి బయటే సుందర బెంపణి. ముందినం పణం తందు బిడువేను కురంగే మూళి కూరంగే உன்னே விடுவேனோ. பாம்பாட்ட சோதர்தான் பணமாசை நாடலமோ. பாம்பாட்டி சோதர்தான் அந்தோணி பாபு. முந்தினம் பணம் தந்து விடுவேனோ குரங்கே மூளை கூரங்கே உன்னே விடுவேனோ. பீச்சு பீச்சலம் மாத்து பீச்சலம் பெண்ணி பீச்சலம் மாத்து பீச்சலம். சுவாய்வே, இக்கோணைக்கலும் ஆணைக்கலும் தெரியாது சுவாய்வே.
அடே இங்கே என்ன டும் டோம் சத்தம், செண்டா சத்தம் சாய்வே, செண்டா சத்தமோ சாய்வே, செண்டா சத்தம் சாய்வே. ஓஹோ, ஆமா, இங்க என்ன சொயும் 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 சத்தம், எரத்தாள சத்தம் சாய்வே, எரப்பாளி சத்தமோ சாய்வே, எரத்தாள சத்தம். ஓ, எரத்தாள சத்தமா? அடே இங்க என்ன லகலை சாய்வே. வடக்கே இருந்து ஒண்டிப்புலி சண்டிப்புலி என்று 2 பாம்பு காட்டிகள் வந்து என் கடையிலே புகுந்து ரொம்ப சரக்குகளை நாசம் பண்ணி போட்டுது சாய்வே. அடே வடக்கே இருந்து ஒண்டிப்புலி சண்டிப்புலி என்று 2 பாம்பு காட்டிகள் வந்து உன் கடையிலே புகுந்து சரக்குகளை நாசம் பண்ணி போட்டுதா? ஆமா, எத்தனை ரூபாய் சரக்கு நாசம் பண்ணி போட்டுது சாய்வே? 5 லட்சம் ரூபாய் சரக்கு நாசம் பண்ணி போட்டுது சாய்வே. அடே இந்த பொய் கந்த புராணத்தில் கிடையாதுரா, வட்டியாம் ஃபூல் சாய்வே. கோபட்டி பொய் சொல்ல மாட்டேன் சாய்வே. அடே முந்தா நேத்து நானும் சவுதுலப்பும் உன் கடையிலே வந்து பார்க்கும்போது தொட்டு துக்காணி வெத்திரி நட்டி மிளகாத்தூள் கிடையாதுரா, எங்கே இருந்துரா வந்தது இவ்வளவு ரூபா சரக்கு சாய்வே? நீங்க போனதுக்கு அப்புறம் பாலக்காடு அங்கனஞ்செட்டி கடையில இருந்து ஒரு ஷெரட்டா கப்பல்லே வந்தது சாய்வே. அடே குலாம், சலாம் அலிக்கும் சாய்வே. அடே குலாம், நம்ம சவுதுலப்பு கடையிலே வடக்கே இருந்து ஒண்டுப்புலி சண்டிப்புலி என்று 2 பாம்பு காட்டிகள் வந்து ரொம்ப நாசம் பண்ணி போட்டுதாமா. ஆனதுனாலே அவங்களை இடுப்பில் ஒரு கை பொடனையிலே ஒரு கை, ஜல்தி ஜா. அப்படி ஆகட்டும் சாய்வே. அடே நீங்கள் யார்? நாங்கள் பாம்பு காட்டிகள். உங்களை சாய்வு கூப்பிடுகிறது, நடா போலாம். அடே நீங்கள் யார்? நாங்கள் பாம்பு காட்டிகள். என்ன பாம்பு காட்டிகள்? நாகப்பாம்பு காட்டிகள். எந்த ஊர்கார்? நாகூர், நாகப்பட்டினம், ஸ்ரீரங்கம், சின்னமட்டணம், ரொம்ப தொலையிலிருந்து வர்ற பாம்பு காட்டிகள். என்னத்துக்காக வந்தோம்? பிச்சை வாங்க வந்தோம். என்ன பிச்சை? வருமானம் வாங்க வந்தோம். என்ன வருமானம்? ராசகம் வாங்க வந்தோம். என்ன ராசகம்? வச்சக்கடைக்கு 8 பணம், வையா கடைக்கு 10 பணம், கட்டு கழுதைக்கு 5 பணம், கம்ப நாட்டுக்கு 10 பணம். இப்படி உங்க பாட்டனார் காலத்திலேயே எங்க பாட்டனார் காலத்திலும் கட்டுவதும் கொடுக்குவதும் அந்த வருமானம் வாங்க வந்தோம். சபாஷ் சபாஷ். என் பாட்டனார் காலத்திலேயா? ஆமா, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எங்களுக்கு காவித்து அரவித்து முக்காவித்து முழுவித்து மந்திரம் தந்திரம் உபாயம் கௌசலம் பிள்ளைப்பணி உன்னை பிடித்து கெட்டுவதுக்கும் தெரியும். சபாஷ். என்னை பிடித்து கெட்டுவதா? அடே பாம்பு காட்டிகள், நான் வந்து ஒரு மோடி வைக்கிறேன், எடுக்கிறையடா? நீ வைக்கும் மோடி எங்கள் பின்னால் இருக்கும் மூலினாய் எடுக்குமடா. அடே பாம்பு காட்டிகள், உங்களுக்கு ஒரு ரண மூடியும் உங்கள் பின்னால் இருக்கும் மூலினாய்க்கு ஒரு வஸ்திர மூடியும் வைக்கிறேன், எடுக்கிறையாடா? வச்சு பார். மோடியதை கொண்டு வந்து முன்னாலே வைக்கும் போது சாமிதான் நாடி நான் அதை எடுப்பேன் என்று வில்லி சூரியத்தினால் கட்டி சல்லிய தொழில்கள் செய்து சத்தியம் வாங்கலாமே. மோடி வைக்கவா முசல்மான் முன்னாலே எந்தினக்கு வாடி போவோம் என்று சொல்லி என் மனதில் எண்ணாதே. மூடி வைத்து பாரடா, மூலினாய் எடுக்குமடா. கண் துறந்து பாரடா, காரினாய் எடுக்குமடா. வாடி போனால் உந்துனக்கு மகுடி கூடல் தாரேன். வாடி போனால் உந்துனக்கு மகுடி கூடல் தாரேன். ஓஹோ, தம்பி சின்னான், அல்லீசா மோடி வைத்திருக்கிறாளே. நான் எடுக்க மாட்டோம் சாமி, நான் எடுத்து வருகிறேன் தம்பி சின்னான். மோடியதை எடுப்பேன் என்று சாமி தானும் முன்னாலே வந்து சாடியவர் ஓடியே வந்தாம். மோடியிட்டே சாடி பட்டாணிமார் மந்திரத்தை உபதேசித்தார். பட்டாணிமார் மந்திரத்தை உபதேசித்தார்.
வாடியே தான் சாமி மயக்கமாகவே கீழே விழுந்தார். ஓடியே தான் சின்னானும் வந்து சாமியே உட்கார வைத்து அப்புறம் சொன்னான், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று சொன்னேனே சாமி துரையே, புத்தி மோசத்தாலே வந்து சிக்குவட்டுதே. வந்தவங்கள் எங்கேடா என்று அல்லீசா வாழ்த்தரம் பேசினவன் நகுந்துட்டாராம். நகுந்தேன் செத்தங்கேட்டு சின்னானும் அல்லீசா நகத்த நான் இருக்கிறேனடா, மோடி எடுக்க நான் இருக்கிறேனடா. அண்ணன் விழுந்த போதும் தம்பி இல்லையோடா, மோடி எடுக்க. அடே அண்ணனோட அம்மியாக ஆடி காற்றுக்கு ஆகாசமா பறக்கிறதே, தம்பி எச்சலுக்கு என்னடா கதி? அடே அல்லீசா, அண்ணனோட அம்மியாகவும் நான் ஒரு குழுவியாகவும் நீ ஒரு மிளகாத்தோலவும் உன் தலையை அரைத்து கொடுத்துக்கிறேன் போ. தம்பி சின்னான், எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு, என்னை எழுப்பி விடுச்சினான். செக்கா பொம்மக்கா, என்னை பெற்ற தாயே, என் அண்ணனை பெற்ற காமாட்சி அம்மா, இதோ அண்ணனுடைய மயக்கமானது தெளிந்தெரிக்க வேணும் அம்மா தாயே. ஓடி போலாமா? அடே எங்கடா ஓடி போறது? ஓடி போனாலும் விடமாட்டோம் சுவாமி, பொருங்கள். அல்லிகாசாவுடைய ஆடப்பட்ட கருவானது என்ன கரு, இனிய கரு என்று ஒரு அஞ்சனமையை போட்டு நான் அறிந்து வாருகிறேன் சுவாமி. அப்படி அறிந்து வாருங்கள் தம்பி சின்னான். ஆடூரதே ஆடூரதே போதையே தான் தம்பி சின்னான், ஆடூர அஞ்சன மையே போட்டு அதறிந்தார். 18ஆம் சாமுண்டி காட்டேரி மன்னனாகவும் நாடி நின்று சுத்தி ஆடுதே. உருக்கா தேடியே அடிப்பாவி, உருக்கா தேடி உருக்க காட்டேரி என்னே உருக்காதேடி. ஓங்கார மந்திரத்தை உபதேசித்தார் சின்னான், உபய சப தன்னிலே தள்ளி வீழுந்தார். ஆகாளி மந்திரத்தை அபகரித்தார் சின்னான், அபய சப தன்னிலே தள்ளி வீழுந்தார். ஓகோ சாமி, அல்லிகாசவுடைய ஆடப்பட்ட கருவானது 18ஆம் சாமுண்டி காட்டேரி மன்னனாகும் சுவாமி. அதை கெட்டக்கூடாதா? கெட்டுகிறேன் சுவாமி. செக்காபம்மக்கா, கிழக்கு உதயமான பர்வதம் கெட்டினே, தெற்கு திரு கைலாச பர்வதம் கெட்டினே, வடக்கு அஸ்தமன பர்வதம் கெட்டினே, மேற்கு மேல் பர்வதம் கெட்டினே, மூல ஆகாசம் கெட்டினே, கீழே பூமி கெட்டினே, 8 திக்கும் கெட்டினே. அல்லிகாசாவுடைய ஆடப்பட்ட கருவானதே ஒரு கட்டு கெட்டினே. இனியாவது போய் எடுத்து வாருங்கள் சுவாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னான். சுடுதண்ணிலே விழுந்த பூனைக்கு பச்சை தண்ணி கண்டாலும் பயந்தானே சுவாமி. நான் போய் எடுத்து வருகிறேன், மவுடி குடல் வாழ்த்தி கொடுங்கள் சுவாமி. அப்படியே எடுத்து வாருங்கள் சுவாமி. மோடியதே எடுப்பேன் என்று சின்னான் ஓடியே வந்தான். மோடியிட்டே சாடி சாடி சுவாமியே நினைத்து மோடி எடுக்க, சுவாமியே நினைத்து மோடி எடுக்க. சாடியவர் சாடியவர். ஓஹோ சாமி, அல்லிகாசோட மோடி எடுத்து விட்டோம் சாமி. அவன் மூஞ்சியிலே எரிஞ்சிரு. அடே அல்லீசா, நீ வச்ச மோடி இதரா. அல்லீசா மோடியிலே தோற்று போனான். அல்லீசா மோடியிலே தோற்று போனா. அடே வெளியே சொல்லாதரா, மானம் போயிடுமடா, சத்தம் போடாதரா. ஓஹோ சாமி, நீங்கள் விழுந்த போது இவர் ரொம்ப நகர்த்தினா அல்லவா? ஆனதுனாலே இவங்களை இப்போவே கீழே விழுத்திறேன். அப்படியே விழுத்திரு தம்பி சின்னான். செக்கா பொம்மக்கா சாமி, இவர்கிட்ட சத்தியம் வாங்குவதற்கு இதுதான் நல்ல சமயம். அப்படி சத்தியம் வாங்கி விடு சுவாமி தம்பி சின்னான். அடே அல்லீசா, இந்த மாநகரம் பட்டணத்திலே காவித்து அறிவித்து முக்காவித்து முழுவித்து மந்திரம் தந்திரம் உபாயம் கௌசலம் பிள்ளைப்பணி இது கொண்டு மருந்து கொடுக்குதுன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. அடே அந்த விஷ வைத்தியத்தை மட்டும் விட்டு விடுறா.
கொடுக்கறியா இல்லையா? கீழே விழுந்த பகரம் எடுக்க அல்லீசா மயக்கமாகவே கீழே விழுந்தார். உதாரமான கால் பிடித்தால் இந்த பிழை பொறுக்க வேணும் சலாம் கொடுத்தால். அடே சத்தியம் பண்ணி கொடுக்கறியா இல்லையா? மாநகரம் பட்டணத்திலே காவித்து அரபித்து முக்காவித்து முழுவித்து மந்திரம் தந்திரம் உபாயம் கௌசலம் பிள்ளைப்பணி இதுக்கொன்னும் மருந்து கொடுக்கறதில்லே. சத்தியம் சத்தியம். அடே என்னை எழுப்பி விடுறா தம்பி சின்னா. சத்தியம் வாங்கியாச்சல்ல? வாங்கியாச்சு சுவாமி, அவரை எழுப்பி விடு. செக்கா பொம்மக்கா அல்லிசாவுடைய மயக்கமானதை தெளிஞ்சு நீக்க வேணும் அம்மா தாயே. ஓஹோ தம்பி சின்னா, அங்கர்மறை அருமைக்கு போலாமா? அங்கே கட்டுண்டு காவலுண்டு மலுவிலே போனா குலமேதன்னு கேட்பான் சுவாமி. ஆனதுனாலே பக்கத்தில் சாராய் கடைக்கு போகலாம். அப்படியே செய்யலாம், சாராய் கடைக்கு போகலாம். அடுத்தது தெக்கனம் தெக்கத்தீவு. தெக்கத்தட வரவு. ஆதிசிவ பாலகனே அயங்கரனே நான் பணிந்து சோதனைகள் செய்யாமலே துணையருள வேணும் அம்மா, துணையருள வேணும் அம்மா. வாணி தேவி சரஸ்வதியே வேண்டி உன்னை நான் துணிய தானம் என்றோ எந்த நாவில் விளையாட வேணும், விளையாட வேணும். சோலை தரும் கருங்குயிலால் சொல்லுகிற தெக்கத்தியாம் பால பருவமாம் வாராளது சபை தன்னிலே, வாராளது சபை தன்னிலே. ஜாலனே இக ஜாலனே வாணிதே இந்து முகி, ஜாலனே இக ஜாலனே வாணிதே பாலகிருஷ்ண சாமியாலே. ஜாலனே இக ஜாலனே வாணிதே குலாட்சி மாலுயனே. ஜாலனே இக ஜாலனே வாணிதே இந்து முகி, ஜாலனே இக ஜாலனே வாணிதே. வாராள் சரசே முகி மாறி சபை தன்னிலே வந்தாள் சரசே முகி மாறி. சித்திரை மூக்கத்தீட்டு செந்தூர பொட்டும் தொட்டு பசும் பொன்னணி விலையும் இட்டு கொத்துசரம் விளங்க கோவப்பணி துடிக்கே முத்துமாலகளுடன் மோகனமாய் நடந்து வாராள் சரசே முகி மாறி சபை தன்னிலே வந்தாள் சரசே முகி மாறி. கண்ணுக்கு மெய்யெழுதி காதணிகள் தான் அணிந்து பெண்ணுக்கு பெண்ணீசை கொள்ளும் பிடையண்ணம் போல் நடந்து கண்ணுகரு பூவிலே கழியும் கண்ணாடியோ பெண்ணிளம் முதலான மனங்கள் புண்ணாகியோ. வாராள் சரசே முகி மாறி சபை தன்னிலே வந்தாள் சரசே முகி மாறி. பச்சவளகள் போட்டு பவுழ வண்ண பட்டுடுத்து பிச்சக மாலைகள் கேட்டி பரிமணங்களும் பூசி பச்சர உக்க போட்டு பதக்கங்களும் தரித்து மெச்சமாம் பாதசரம் இச்சையாய்த்தான் அணிந்து வாராள் சரசே முகி மாறி சபை தன்னிலே வந்தாள் சரசே முகி மாறி. தெக்கத்தையும் சோதிக்காரனும் ஏசன்.
அத்தா வாங்க, மாமா வாங்க, மத்தளக்கார தாத்தா வாங்க, எல்லாம் சேர்ந்து உள்ள வாங்களே, வாங்க வாங்க கடன் தானே புள்ளே, தூங்க தூங்க சுகந்தானே மச்சான், அடச்சக்கே பெண்ணுக்கு புத்தி உண்டு. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பேர் என்ன புள்ளே? என் பேர் ஆளறிய மல்லியிலே மச்சான். ஓஹோ, நீ ஆளறிய, நான் குதிரையற, அவரு ஆணையரை. என் பேரு ஆளறியும் இல்லை, கீழறியும் இல்லை, காமாட்சி இல்லை மச்சான். புள்ள காமாட்டி, அடைச்சே, ஏண்டா உனக்கு வெக்கம் இல்லை? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த ஊருக்காரி புள்ள? நான் மதுரக்காரி மச்சான். மதுரக்கரியா? பணத்துக்கு எத்தனை பலம்? அடைச்சே, உனக்கு வெக்கம் இல்லை? ஆமா, உனக்கு தாய் இருக்கா புள்ள? இருக்குது மச்சான். எத்தனாம் பக்கம் குளிப்பிக்குமா? ஏண்டா பையில உனக்கு மானம் இல்லை? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு அப்பன் இருக்கா புள்ள? இருக்குது மச்சான். நாழி நெல்லுக்கு எத்தனை அப்போ? உன் தாய் தகப்பன் எல்லாம் இங்கே இருக்கு, கொஞ்சம் சொல்லி வரேன் சுவாமி. போர் மதுரை பட்டணத்தில் பிரியமுடன் வாழுகின்ற ரத்தனவல்லி செட்டியார்தான் மகளாக பிறந்தேனையாம். பிறந்த 6ஆம் மாதத்தில் சிறந்த பேர் தன்னை கொடுத்து அருமை கிளி மகள் கருப்பாயி என்று பேரும் வைத்து மாநகரம் காவேரியில் மகிமையுடன் வாழுகின்ற மாசேட்டன் செட்டி மகன் மாதரேசன் வேட்டாளையாம். பருவமாயிருவரும் பாலக்காடு பட்டணத்தில் ஒருமையாய் நாம் இருக்கையிலே எங்கேயோ ஓடிப்போனான். தேடி தீரிந்தலைந்து சீமையெல்லாம் பார்த்து வந்தேன். தேடி தீரிந்தலைந்து சீமையெல்லாம் பார்த்து வந்தேன். ஆடவனே காணாமல் அலைந்து இங்கு வந்தேனையாம். ஆடவனே காணாமல் அலைந்து இங்கு வந்தேனையாம். ஓஹோ, அப்படியா? ஆமா, உன் புருஷ பரத்துக்கு நீ ஏதாவது உபாயம் கண்டிருக்குதா? ஒரு கினாவு கண்டிருக்கு மச்சான், சொல்லு. சொப்பனத்தில் நான் அவரை கண்டேன், அற்புதம் என்ன சொல்வேன். இப்புவில் இனி எனக்கு நல்ல புருஷன் வேண்டாமையாம். மன்மத சுந்தரனவன் நேற்று என் மனதில் கண்மணியே என்று அழைத்து கட்டி முத்தம் தந்தாரையாம். கண்மணியே என்று அழைத்து கட்டி முத்தம் தந்தாரையா. முத்தம் தந்தனக்கு முகத்தோடு முகம் அணைந்து, முத்தம் தந்தனக்கு முகத்தோடு முகம் அணைந்து, சித்தமது குளிரவே தான் செய்வியில் தந்தானையாம். சித்தமது குளிரவே தான் செய்வியில் தந்தானையாம். மலர் மன்னவும் பால் சுணங்கும் மதனமிழிமார்கள் தான் வயதால் அகமதிலே தான் நினக்கு நின்னே வீழ்த்த போகுதையாம். கண்ணெடுத்தால் கடுகோளம் தூக்கம் வாரதில்லே. எண்ணி எண்ணி என் மனம் ஏங்கி துடிக்குதையாம். இப்படிப்பட்டொரு கினாவு இன்பமாய் நான் கண்டிருக்க எப்படி நான் அவரை பிரிவேன்? எப்படி நான் கண்டிருப்பேன்? ஓஹோ, அப்படியா? ஆமா, உன் புருஷன் வருவானா? வரும் மச்சான். சரி, ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் தள்ளி இரு, வருமானு பார்க்கலாம். தெற்கண்ட வரவு. ஆடின கால்கள் ரெண்டும் அடியது பிசக்கினாலும் நாடிமத்தனம் சித்தி சாலரே குறைத்திட்டாலும் கூடின சபையோரெல்லாம் குற்றமே பொறுத்திடனே. ஷோக்கு போல் அழகு மின்னும் சோபனாபரணம் பூண்டு துக்கமேலிட்டு கொண்டு தெற்கன் கோதையை தேடி மிக்க வறுமையே போற்றி மிஞ்சு வறுமையே
போற்றி தெக்கத்திதனையே தேடி தெக்கனும் பட்டணம் விட்டு வருகின்றான். அண்ணன் நானே 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 சக்கரவர்த்தி முதல்வா சரணநாயகா நாதியிலே உக்ரமான சிவன் அருமையால் திருவடி மலரே தொழுதேன். அண்ணன் நானே 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 ஜெரிகை தலைப்பா கெட்டி தெக்கன் சந்தனத்திலகம் தான் போட்டு பாரிலாதீபனாம் பெரியோர்களால் வந்தேன். அண்ணன் நானே 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 காதில் கடுக்கன் போட்டு தெக்கன் கனமுள்ள மீசையே தான் முறுக்கி சின்ன நடை நடந்து செருக்கூத்தாடியே போல்வாரே. அங்க வீர முதல்வா என் பேரு ரங்கசாமி ஐயா, ஒரு தூங்க மயிலினாலே கோதையை தேடியே தெக்கன் வாராள். ஆதி புரந்தது திருநாவல்லி ஐயா, ஜோதி காவேரி நகர் வாழ்ந்தோம் ஐயா. பெற்றதாய் நாமம் பெருசாய் சொல்வேனோ, பேருமீனாட்சி தங்கே பாரேனையா. உச்சியில் தாய் மாமன் பேருலகில் ஐயா, பெற்று வளர்ந்தது தஞ்சாவூரில். ஸ்ரீபாலராஜனாம் என் தகப்பனையா, சீமையூர் கேட்டால் நடுங்கிடுவார். அருமை கல்யாணம் செய்தேனையா, நாங்கள் ஒருமையாக காவேரி நகர் வாழ்ந்தோம் ஐயா. பெண் ஜாதி இருக்கிற காலத்திலே பரிசியான வாணிபம் செய்தேனையா. பெண் ஜாதி வார்த்தை சிரசில் கொண்டு போனேனையா. பட்டணத்தில் முத்துவிக்க 10 லட்சம் முத்தே விட்டு திரும்பி வாரதுக்குள் அந்த பித்தால கள்ளியே காணும் ஐயா. மாணிக்க வாசம் சீதையே சொல்வது கேட்டு மன்னவன் ராமனும் போன பொழுது சீதையே தோற்ற போல் பொன்னாளே நானும் இப்போ தோற்றதையா. ஈழம் பாண்டியம் யாழ்ப்பாணம் சீரந்த நல்லொரு சோழ நாடு. கொங்கு கூச்சாமர சீமை கூச்சரவும் அங்கம் மீதிலே அவதியும் மானந்தவாடி தூங்கவும். ராஜபூலம்பல நான் கேட்கலையோ, கனகலிங்கம் காதர் வனமது கடந்தேனையா. கொல்லபூரி கூறுந்தேசம் கோதாவரி நாடு, ஆண்டவர் தேசம் அனந்தபுரி சல்மதுரை. 56 தேசங்கள் சுற்றி வந்தேன், இன்னும் என் பசு சரசமுகியே காணோம் ஐயா. மங்கிக்கோருண்டானால் மந்திரம் சொல்லும் ஐயா, மங்கிக்கோருண்டானால் மந்திரம் சொல்லும் ஐயா. ஓஹோ, அப்படியா? ஆமா, உன் பஞ்சாதிக்கு ஏதாவது அழகுகள் இருக்குதா? இருக்குது, சொல்லி வரேன் சுவாமி. செம்பகப்பூ நிறமாயம் பொஞ்சாடி ஜமந்தி பூ போல பூத்து புள்ளி.
கோவேஷன் உடல் அழகு கோவிதல் தான் அழகு பங்கஜ நேர்மிழி அழகு தங்க நிற உடல் அழகு என் குளிரே காணாமல் என் மனம் உருகுதையா கண்டவுடன் மாழுவரும் சண்டை செய்ய வாராளையா இண்டலே தீர்த்து கொண்டாடி என்னோடு சேர்ந்து பண்டிருந்த பட்டணத்தில் சென்று வாழ்ந்திருப்போம் வாடி சண்டு சேர்குழலாளே சண்டை எதுவும் செய்யாதடி குற்றவர் கழலழகி கஸ்தூரி பொட்டழகி உற்று நம்மள் சேர்ந்து கொண்டு ஊருக்கு போவோம் வாடி அம்மினி ஊருக்கு ஊரெல்லாம் சுற்றி பார்த்து அடி அம்மினி சோர புருஷன் கூட சேருவது நிதமில்லம்மா அடி அம்மினி நீதி சொல்ல வந்தாயோடா பாதகா நீ என்னிடத்தில் கோதையாரி விட்டு நீ மாதரே நாடலாமோ கடப்பாதகாம் மாதரே நீ நாடினாலும் சேதமென்னா எந்தினக்கு அடப்பாதகா காது கேட்க சொல்லாதடா அடப்பாதகா நீதி நீலைகளெல்லாம் அடப்பாதகா ரேணுகா தேவி அவள் காணி நேரம் கந்தர்வனே நாணமில்லாமல் பார்த்ததினால் அடி அம்மினி பிராணகானி வந்ததுண்டு அடி அம்மினி பாஞ்சால கன்னிகே கொஞ்ச வந்த கீஜகனே அஞ்சாம விமங்கையால் அடிபட்டதும் உண்டு அடியே நீ வாரதில்லையா நான் வாரதில்லை என்னத்தினால வாரதில்லை என் புருஷனை விட்டு வாரதில்லை இவனோடி உன் புருஷன் இன்னியொரிக்கல் சொல்லாதடி அநியாய வார்த்தை சொன்னால் அடி அம்மினி அடித்து துரத்திடுவேன் ஏண்டா அடிக்க வாரே வேண்டாட்டி போயிடடா மண்டாலும் வாரதில்லை இந்த மகராசன் ஊரை விட்டு மகராசன் ஊரை கண்டு மயங்காதே தயங்காதே விதர்ப்பக்கண்ணி கிருஷ்ணனோடு சேர்ந்ததுண்டு அடியம்மினி சின்னம் சிறு வயதில் சித்திரம் போல் நான் இருக்க கன்னியாரே விட்டு நீ கடம்பை ஒன்று போனேனே இளம் வயதில் ஜெரிகை சேலை நெறிஞ்சுடுத்தவள் கொஞ்சம் வஞ்சனே கூடும் வேளையில் மிஞ்சி விட்டு எங்கடா போனே நடப்பாதகம் மிஞ்சியே போவதில்லடி வஞ்சியாரே உன்னை விட்டு புஞ்சிரியே கண்டதினால் போக மனம் கொள்ளதில்லடி உன்னை விட்டு போகதில்லடி ஒரு மனைவியேயும் புனரவில்லடி பன்னக வார்த்தை பேசினால் சிறுகை நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லடி ஒதுங்கி நிற்பேன் என்று ஒதுக்க மனம் வைக்காதே சதியண்ணம் நீனக்காகாதடா முகத்தில் அடி மிதிப்பேனடா முகத்தில் மிதிப்பேன் என்று மோகனி போலாடாதடி நாயம்மத்தை பேசினால் நாக்கே பிடித்தரித்திடுவாள் சக்களத்தி முண்டே ஐயா திருட்டுக்கார கள்ளி இவள் வெக்கமில்லா திருட்டுக்கள்ளி வேசியை போலாடாதடி
கொண்ட பீடிச்சவனே கொண்டவனே சண்டாளா அங்கத்தை காட்டாதடா ஆட்டி விடுவேன் ரொட்டு வழியில். ஆடை மேத்து அடியும் கொண்டவன் மாடை மேத்து மானம் கெட்டவன் பெண்ணும் கெட்டி புல்லை பறித்தவன் என்னையும் விட்டு எங்கடா போனே நடப்பாதகாம். அடியே நீ வாரதில்லையா? வாரதில்லை ஐயா. எனக்கு இந்த பொஞ்சாதியே வேண்டாம் ஐயா. என்னத்தினால வேண்டாம்? இவளை எனக்கு மருந்து கொடுத்துருக்கையா? என்ன மருந்து சொல்லி வரேன் சுவாமி. காரம் தோட்டி கடுக்க மூலம் கத்திரி வேறது கையா தகரை கார்கோடரிசி கரியும் கூவளவும் கூவ பொடியொடு கொங்குணி வேறும் உச்சமசட்டா ஒப்பது ஒம்பியதும் முந்தா தேத்து புழுங்கியதும் குண்டாவோடு குறுக்கன் கொம்பும் மானம் தன்னில் வளர்ந்துருவில்லும் மீனும் மதியும் விண்ணரடியும் சுந்தரிமாருடைய மந்திரமூக்கும் மந்திரிமாருடைய மண்டையில் ஓடும் பண்டிதரில் பல்லில் ஒரு பலவும் முண்டகள் மயிரும் மூணும் கழைச்சவள் அதில் ஒரு விடிவித்தே போட்டு அம்மையில் வைத்து அரைத்தெடுத்து நெல்லிக்கா வாகை உருட்டி வில்லையை தட்டி ஐயா கணபா ஓங்காரமாம் கூடி வணங்கியே நின்றால் மாய மருந்தே மாவிலே போட்டு நெய்யப்பன் சுட்டவள் கையிலே தந்தார். பாஷாங்கி மருந்தே தருவாள் யோசனையால் வீசி எறிந்தேன். வீசி எறிந்ததை வேசிகள் கண்டு ஆசை விட்டு ஐயா அவள் அழுதார். போனா போட்டும் புருஷா சோறு விளம்போம் என்று கூடி இணைத்தால் கை நட்டி நெய்ச்சோர் ஆனையுருட்டி கள்ளி மருந்தே கலக்கியே தந்தார். மாதர் வார்த்தை ஆதரவு என்று சட்டுன்னு வாங்கி சாப்பிட்டேன் ஐயா. சாப்பிட்ட கையெலும்பும் முன்பே கூப்பிட்ட புத்தி மறந்தே போச்சு. சோத்தில மருந்தே போட்டு ஐயா சொன்னபடியே ஆனேனையா. ஐயா சொன்னபடியே ஆனேனையா. எனக்கு இந்த பொஞ்சாதி வேண்டாயா. കളിയച്ചോ കേട്ടില്ലേ? മരുന്നിന്റെ പേര് കളി പെണ്ണിന്റെ അടുത്ത് നടക്കില്ല. பாலப்பருவத்திலே என் கணவா வஞ்சினே நான் மனம் முடித்து இந்த மன்னவனை விட்டு மடையன் கூட போவதில்லை. அவன் கூட போகாதடி மயிலே குட்டி மயிலே ரஞ்சிதமி. அவன் குட்டி பன போல் நின்று மயிலே நெட்டி மிளி மிளிக்குறாடி. அவன் கூட போவதில்லை என் கணவா அழகுதுரை மன்னவனே. மதுரையில் நான் வாழ்ந்த சுகம் என் கணவா நான் மறப்பேன் மன்னவா. மாதளப்பூ மாதரேசே மயிலே சந்திரனில் மூகத்தழகி. நான் சுத்தாத்த தேசமில்லே அம்மா இங்கே வந்தேன் அம்மா. தேசங்கள் சுற்றினாலும் சேதம் என்ன எந்தினக்கு இந்த காசுகார புருஷனை விட்டு கணவன் மடையன் கூட போவதில்லை. இத்தின நேரம் இவள் இணங்கியே தான் நின்றான் ஐயா. சண்டி சீருக்கி இவள் சதித்தாரையா பார்த்திடுங்க. சிங்கடி மாவும் மாவும் ஒன்னாச்சு மாவுட்டி சட்டி ரெண்டாச்சு. அவன் வாயில் மண்ணாச்செடி அவன் வாயில் மண்ணாச்செடி. நானொரு ஆட்டக்காரன் நீ ஒரு ஆட்டக்காரி. அவனொரு மாட்டுக்காரன் அடிதங்கமே அவனொரு மாட்டுக்காரன். நானொரு சொர்ண கட்டி நீ ஒரு தங்க கட்டி. அவனோரு வெண்ண வெட்டி அடிதங்கமே அவனோரு வெண்ண வெட்டி. அடியே புள்ள போறியா? போறே மச்சான்.
கணவன் என்று நான் சொன்னேன், கள்ளி என்று சொல்வதுண்டோ என் கணவா? காவேரி நகரில் என் கணவா கடின குற்றம் செய்ததுண்டோ? களிமத்தை என்று சொன்னதினால் என் கணவா கண்ணுநீர் வடியுதையா. ஐயா, நான் போறேன் ஐயா. போவோம் வாடி மயிலே, ஊரு நோக்கி போவோம். உன்னை சொல்லி குத்தமில்லே மயிலே, சனி பிடித்த தோஷத்தினால் அலைந்தேன். போரேனையா நாங்கள் ஊருக்கு போரேனையா நாங்கள் ஊருக்கு போரேன். അടുത്തത് ചെറുമീൻ ചെർമനും ചെറുമട വരവ്. പോലല്ലേ ആ പോലല്ലേ പോലല്ലേ താത്തൈ അതിമുതലായ ആനെ മുഖവനെ ഞാനിതാ കുമ്പിടുന്നേ. വാണിദേവി എന്തൻ തായേ ഞാനിതാ കൈ തൊഴുന്നേ. ചന്തത്തിൽ പന്തലിട്ട് ചതുര വിളക്കും വെച്ചു ഞാനിതാ സഭയിൽ വന്നേ താത്തൈ. എന്നെ പഠിപ്പിച്ച എൻ്റെ ഗുരുക്കന്മാരെ ഞാനിതാ കുമ്പിടുന്നേ. സഭയിൽ വന്നിരിക്കും തമ്പുരാന്മാരെ ഞാനിതാ കൈ തൊഴുന്നേൻ. പട്ടിക്കാര നാട്ടിൽ കുണ്ടംപൊരി വീട്ടിൽ കണ്ണുവാണെൻ്റെ അമ്മ താത്തൈ. പട്ടിക്കാര നാട്ടിൽ ഒറ്റയായി തീർന്നോരു കുട്ടിപ്പൂല ചെറുമിയാണ് താത്തൈ. വെള്ളച്ചി എൻ്റെ പേര്, പട്ടിക്കാര നാട്ടിൽ കുട്ടിപ്പൂല ചെറുമിയാണ് താത്തൈ. പട്ടിക്കാര നാട്ടിൽ വലിയൊരു വീട്ടിൽ കൊച്ചുണ്ണി തമ്പൂരാനാണ് താത്തൈ. വെള്ളച്ചെറുമിക്ക് വല്ലിളക്കുവാൻ വലിയ തമ്പൂരാനാണ് താത്തൈ. ഞാനും തമ്പൂരാനും കൊച്ചു ചെറുപ്പത്തിൽ ഒത്തണങ്ങിക്കൂടി താത്തൈ. ഉള്ളിൽ മാച്ചിട്ട ചാള കണ്ണാടി തിന്നമെഴുകി കല്ലുപടി എൻ്റെ ചാള താത്തൈ. വെളിച്ചെണ്ണ തേച്ചു വീണൊളിക സോപ്പും തേച്ചു കുളിയും കഴിഞ്ഞു ഞാൻ കാത്തായി. ചളയ്ക്കൽ വന്നു ഞാൻ പേട വലിച്ചു വെച്ചു തോരൻ പുടവയുടുത്ത് താത്തൈ. ചന്ദനം കസ്തൂരി കളഭങ്ങൾ കൂട്ടിച്ചേർത്ത് നെറ്റിയിൽ പൊട്ടും തൊട്ടു താത്തൈ. കണ്ണാടിയെടുത്തു ഞാൻ മുഖമൊന്നു നോക്കിയപ്പോൾ മുഖമൊന്നു വാടിക്കണ്ടു താത്തൈ. വെള്ളച്ചി പെണ്ണി നിന്റെ മുഖമൊന്നും വാടേണ്ടാം, തോടയും കെട്ടിത്തരാം താത്തൈ. ഉള്ളിൽ തരിയിട്ട് കല്ലുപതിച്ച തോട എൻ്റെ തമ്പുരാൻ തന്നേ താത്തൈ. ചളയ്ക്കൽ നിന്നിറങ്ങി മന്നത്തു വന്നു ഞാൻ
തമ്പുരാനെ തൊഴുതേ താത്തേ പോലല്ലേ ലല്ലേ ആ പോലല്ലേ പോലല്ലേ. ശക്രം ചുമട്ടല്. കൊങ്ങയും കോടയും കൂടി കറുത്തപ്പോൾ കോരിച്ചൊരിഞ്ഞു മഴ എൻ്റെ നാട്ടിൽ ദീത്തൈ അലകാല വിഷം പോൽ അടിനാലും കറുത്തപ്പോൾ അലറിപ്പെയ്തു മഴ എൻ്റെ നാട്ടിൽ നീലനിറം പോൽ നീലങ്ങും കറുത്തപ്പോൾ നിന്നു പെയ്തു മഴ എൻ്റെ നാട്ടിൽ ദീത്തൈ. നാലുമൂല കറുത്തു നടുവിൽ ഇടിയും വെട്ടി അലറി പെയ്തു മഴ എൻ്റെ നാട്ടിൽ ദീത്തൈ. തച്ചങ്കോടും കറുത്തു തക വാളും മിന്നി തകർന്നു പെയ്തു മഴ എൻ്റെ നാട്ടിൽ ദീത്തൈ. കൊങ്ങയിൽ മഴ പെയ്തു പുഴയിൽ വെള്ളം വന്നു കെട്ടിയിട്ടും പൂട്ടിയിട്ടും നിൽക്കുന്നില്ലേ താത്തൈ പോലല്ലേ ലല്ലേ ആ പോലല്ലേ പോലല്ലേ. ശർമ്മന്റെ വരവ്. ഓണം വിളിപ്പോത്തോ തെയ്തോ അതെയ്താം തെയ്തോ അതെയ്താം ഏതേത് നാട്ടും നാണ് അതെയ്താം എൻ്റെ നാടു പടിഞ്ഞാറാണ് അതെയ്താ ഏതേത് വെടിയും കണ്ട് അതെയ്താം പുതുശ്ശേരി വെടിയും കണ്ട് അതെയ്താം ഏതേത് പൂരം കണ്ട് അതെയ്താം തൃശ്ശൂര് പൂരം കണ്ട് അതെയ്താം ഏതേത് കൂത്തു കണ്ട് അതെയ്താ കുനിശ്ശേരി കൂത്തു കണ്ട് അതെയ്താ ഏതേത് കുമാട്ടി കണ്ട് അതെയ്താം മാത്തൂര് കുമാട്ടി കണ്ട് അതെയ്താ ഏതേത് വേല കണ്ട് അതെയ്താ വല്ലേങ്ങി വേല കണ്ട് അതെയ്താം ഏതേത് കളിയും കണ്ട് അതെയ്താ തത്തോളം കളിയും കണ്ട് അതെയ്താം ആവടി ഇവിടെ പൂവടി കാവടിയേ തെയ്തോം ആ കടവടി കാവടി പൂവടിയേ തെയ്തോം കൂടാകുത്തി കളിയുമുണ്ട് തെയ്തോം കൂടാകുത്തി കളിയുമുണ്ട് തെയ്തോം തകൃത ദികൃത ദിത്ത തകൃതത്തെ. പൂവാടി നമ്മളു രണ്ടാളും പോലിലല്ലീലോ മാത്തൂര് കൂത്തു കാണാം പൂവാടി പോലിലല്ലീലോ മാത്തൂര് കൂത്തു കാണാൻ പോകണമെങ്കിൽ പോലിലല്ലീലോ എക്ക് കൊടുക്കാൻ പൂടവയില്ല ചരമോ പോലിലല്ലീലോ ഉടുക്കാൻ പൂടവ ഇല്ലെങ്കിൽ പോട്ടേ പോലിലല്ലീലോ എന്നാലും നമ്മളു രണ്ടാളും പൂകാടി പോലിലല്ലീലോ